ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னிக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 60 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 2ல் இருக்கும். இன்றைக்கி ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலைங்க. அம்மாவுக்கு 100 நாள் வேலை, கிராமத்தில் 100 நாள் வேலைன்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு இல்லையா? அதில் போய் அம்மா வேலை செய்வாங்க. அதுக்கு ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிகிட்ருக்கோம். காலையில் எழுந்த உடனே வீட்டில் பசங்களுக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட டயட் ஃபுட்டான டயட் டீடாக்ஸ் வாட்டரான மல்லி தண்ணியை தாங்க குடிக்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டு 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சிலேயே சொல்லியிருக்கோம். மல்லி தண்ணிங்கிறது தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நல்லாவே தைராய்டோட லெவலை குறைச்சி கொடுக்கும். தைராய்டோட அளவை ரொம்ப கம்மி பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் தைராய்டு உள்ளவங்க இந்த மாதிரி மல்லி தண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இந்த தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தைராய்டோட அளவை குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸுக்கும். அதனால் நான் மற்றவங்களுக்குலாம் டீ போட்டு கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி மல்லி தண்ணி தாங்க ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதை தான் மார்னிங் டீடாக்ஸ் வாட்டராக குடிச்சுப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி. நேற்று நம்ம 60 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 1 வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் ஒரு சில சிஸ்டர் இப்போது நீங்கள் கரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. நம்ம தீபாவளி முடிஞ்ச உடனே நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாகவே போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கேட்டிருப்பீங்களா இருக்கும். அதனால் இன்றைக்குமே சரி, ஓகே நம்ம இன்றைக்கி டேயில் எவ்வளோ வெயிட் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிடலாங்கிறதுக்காக வெயிட் மிஷினில் ஏறி நிற்கிறேங்க. நான் தீபாவளிக்கு முன்னாடி 99.6 அந்த கேஜி இருந்தேன். அதாவது 99.6 கிலோ இருந்தேன். 2 கிலோ குறைச்சி 97.6 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்திருந்தேங்க. இப்போ ஒரு 100 கிராம் மட்டும் குறைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 4 நாளில் 100 கிராம் மட்டும் லாஸ் ஆகிருக்கு. அதில் அதே வெயிட்டில் தான் இருக்கேன். நான் தீபாவளிக்கு அப்புறத்துலேருந்து அதே வெயிட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணலை, ஒர்க் அவுட் பண்ணலை. சரி, நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால, கரெக்டாக டயட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பார்த்துக்கலாங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தான்னு சொன்னேன் இல்லையா? ஃப்ரெண்டு பிரியா ஃபாரின்லேருந்து வந்திருந்தா. அதனால் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் வெளியில் போகிறது அந்த மாதிரியே ஆயிடுச்சு. டயட்டுக்காக பெருசாக ஒன்றும் நேரங்கள் ஒதுக்கலை. அதனால் நம்ம ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது டயட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ என்னோடய கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 97.5. இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 2 மாதத்துக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுறேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. கண்டிப்பாக நான் லைவ் ரிசல்ட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டுறேன். அதில் 1 கிலோ குறைஞ்சாலும் 2 கிலோ குறைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு வெயிட்டு கூடக்கூடாது, அவ்வளோ மட்டும்தான் என்னோடய மைண்ட் செட்டே தவிர வேறு எதுவுமே கிடையாது. காலையில் ஏர்லியராகவே கிளம்பிட்டோங்கிறதுனால பாதி தூரத்துலேயே பசி எடுத்துக்கிச்சு. அப்புறம் புதுக்கோட்டையில் ஒரு கடையில் நிப்பாட்டி எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய சட்னி வச்சுருந்தாங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, அப்புறம் எள்ளு பொடி, அப்புறம் இட்லி பொடி, பருப்பு பொடி இருக்குல்ல, அதுவுமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. 2 பொடியும் மிக்ஸ் பண்ணி அப்படியே 2 இட்லி வாங்கிக்கிட்டேன். அந்த கடையில் எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு வடை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பூரி அந்த மாதிரி இதுங்களுக்கு கொஞ்சம் கேசரி கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. வா, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பாப்பா பூரி வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பாருங்களேன் இது கொடுத்துருந்தாங்க, கேசரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வடை கொடுத்துருந்தாங்கிறதுனால நான் அதை சாப்பிடல. மாமா எடுத்துக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வாய் மட்டும் பிச்சு வாயில் வச்சுக்கிட்டு நான் மாமா கிட்ட கொடுத்துட்டேன். உளுந்த வடை எவ்வளவுக்கு எவ்வளோ பிரியருங்கிறது உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ்வளோ உளுந்த வடை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நான். பட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்த வடையை கூட நம்மளால் சாப்பிட முடியலை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 60 டேஸ் தானே, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு மாமாவை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க, இல்லைன்னா எனக்கு வாய் இருக்காது, நான் பாட்டுக்கு எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இங்கே பாருங்கள், தோசைக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இது கொடுத்துருந்தாங்க, கேசரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்கே இங்கே அப்படிங்கிறது மாதிரி தோணுச்சு. தம்பி பொடி தோசை வாங்கியிருந்தார். ஆனால் அவங்க எள்ளு பொடி தூவி விட்டதுனால என் தோசை கருப்பாக இருக்குது, இந்த தோசை எனக்கு பிடிக்கல, எனக்கு இது வேணான்னு சொல்லி அது கத்திட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே அப்பாவும் பிள்ளையும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டாங்க. பழக்க தோசத்தில் எப்போதும் புதுக்கோட்டை தாண்டி காரைக்குடி தாண்டியே தானே ஊருக்கு போவோம். அதனால் புதுக்கோட்டைன்னு சொல்லிட்டேன். புதுக்கோட்டை இல்லை, இது மதுரை. டக்குன்னு வாய் தவறி வந்துருச்சு. நம்ம மதுரையில் ஒரு ஹோட்டலில் தான் இந்த டிஃபன் சாப்பிட்டோம். அந்த கடையில் மதுரை பருத்திப்பால் எப்போதுமே ஃபேமஸ் இல்லையா? மதுரையில் பருத்திப்பாலும் ஜிகர்தண்டாவும் ரொம்பவே ஃபேமஸுங்கிறதுனால அந்த கடையில் பருத்திப்பாலுமே நல்லா சூடாக கொடுத்தாங்க. ஓகே, நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா என்றைக்கே ஒரு நாள் தானே கிடைக்கிது, அதை சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால சாப்பிட்டேன். நல்லா இனிப்பாகவே இருந்துச்சு. இனிப்பாக
அவாய்ட் பண்ணணும் தான். ஆனால் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்ம இந்த பக்கம்லாம் வரப்போகிறோம். வர்ற டைம் இதை கிடைக்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணிக்கணுங்கிறதுனால எல்லாருமே ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பருத்திப்பால் ஒரு நாள் வீட்டில் செய்யணுங்க. ஏன்னா பசங்களுக்குமே அந்த டேஸ்ட்டு பிடிச்சிக்கிச்சு, வீட்டில் ஒரு நாள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, பருத்தி கொட்டை நம்ம கடைகள்லாம், தீவன புண்ணாக்கு கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பருத்தி கொட்டையை வாங்கிட்டு வந்து நைட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து அதில் கொஞ்சம் வெல்லம், சுக்கு, ஏலக்காய்லாம் தட்டி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா பருத்திப்பால் ரெடி ஆகிடும். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இருக்கும் இல்லையா, மாடுக்கு வந்து பருத்தி கொட்டை இதெல்லாம் வாங்குவாங்க. அதில் கொஞ்சம் நல்ல பருத்தி கொட்டை இருந்தது அப்படின்னா அம்மா வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சின்ன வயசில் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதனால் ரெசிபி வந்து ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் வாங்கிட்டு வந்து வீட்லேயே அம்மா இருக்கிறதுக்கும் போதே வந்து செஞ்சிடணும். அதோட நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். 2 இட்லி, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பருத்திப்பால் நல்லா சூடாக சாப்பிட்டேன். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப குஜாலாவாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அம்மா ஊரில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அம்மாவை பார்க்க போகிறோங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த வருஷம் வந்து நம்ம அம்மாவை தான் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா ஊருக்கு. அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே வந்து நம்ம ரிட்டன் அம்மாவை கூட்டிகிட்டு திரும்ப நம்ம திருச்சிக்கே வர போகிறோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம வீட்டில் இருந்து தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால. கிரீனரியா இருக்கு, ஒரே வயல்வெளிகள், புல்வெளிகள். எங்கள் கிராமத்தை பாருங்கள், அழகான கிராமத்தை. ஏன் எனக்கு ராம்நாடு தான் பிடிக்காதுன்னு. இந்த இயற்கை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். தாமரை பூ குளத்தில் பூத்து குலுங்குகின்றது. பாருங்க தாமரை பூ. அது கிருஷ்ணர் கோவில், சத்யபாமா ருக்மிணி கோவில், அண்ணன் கோவில். பாருங்க குருல குட்டி குட்டி தென்னை மரத்துல எல்லாம் தேங்காய் காய்ச்சிருக்கும். குட்டி குட்டி தென்னை மரத்துல காய்க்குமா? எப்படி இந்த மாதிரி பெரிய மரத்துல தான் காய்க்கும், குட்டி மரத்துல காய்க்குமா? அது மாயாவரத்துல தான் காய்க்கும். எல்லார் வீட்லயும் அழகா பூச்செடி வச்சிருக்குங்க பாரு. எங்களுடைய கடை வந்து விட்டது. ஸோ ஹர்ஜித் உட்கார்ந்திருக்கிறார். யார் உட்கார்ந்திருக்கிறார்? அவர்தான் அப்பு மருமையன் உட்கார்ந்திருக்கிறார். அப்பு மருமையனே, அப்பு மருமையனே ஒரு ஹாய் சொல்லுங்க. வீடியோக்கு தான். பஸ் வருமா? அம்மா ஊரில் இருந்தாங்க அப்படின்னா கடையை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சாப்பிட்லங்க. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து இன்றைக்கி கடையில் தான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம். அது நம்ம கடை தான். அண்ணன் வந்து சின்னதாக மளிகை கடை வச்சுருக்காங்க. அது வந்து அண்ணன் பையன் மருமையன். அப்படியே வந்துட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. ஹோட்டலில் வந்து பிரியாணி அது இதுன்னு எல்லோரும் ஆர்டர் பண்ணாங்க. நான் வந்து பரோட்டா சாப்பிட்ணும் போல் இருந்ததுங்கிறதுனால ஒரே ஒரு சிங்கிள் பரோட்டா மட்டும் வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த கடையில் சப்பாத்தி கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் ஒரே ஒரு பரோட்டா மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா டே 2ல் இப்போ தான் நம்ம இருக்கோம். பிரியாணி கிரேவிங்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரே ஒரு பரோட்டா மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அந்த கடையில் சப்பாத்தி இருந்திருந்தால் சப்பாத்தியோட முடிச்சிருப்பேன். சப்பாத்தி இல்லாத ஒரே காரணத்தினால் ஒரே ஒரு பரோட்டாவோட முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வீட்டுக்கு வந்துமே நான் வேறு எதுவுமே சாப்பிடல. ஈவினிங் ஒரு மாதிரி தலைவலிக்கிறது மாதிரி இருந்தது ட்ராவல் பண்ணதுங்கிறதுனால ஒரே ஒரு கப்பு காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டேன் வித்தவுட் சுகரில். எப்படி தாங்க இன்றைக்கி டே எனக்கு டே 2ல் போச்சு. என்னோடய வெயிட் எவ்வளோங்கிறத பார்த்துருப்பீங்க. நம்ம 60 டேஸ் கழித்து வெயிட் லாஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம லைவாக வீடியோவில் பார்ப்போம். நாங்களும் ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்தடுத்து டயட் ரெசிபீஸ், அப்புறம் வந்து நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.